சொல்லுவோம். ஏசாயா 54:3. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். போதும் சிஸ்டர், போதும். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். எல்லாம் சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். சரி, இதுக்கு என்ன அர்த்தம்? நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாவுறதா? வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இடம் கொண்டு பெருகுவாய்னா என்ன அர்த்தம்? இல்லை, நான் கேட்குறது, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய்னு வசனம் சொல்லுது. இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன? அர்த்தம் தெரியாமல் நம்ம வசனத்தை என்ன செய்யக்கூடாது? வாசிக்க கூடாது. இல்லை, அப்போ நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய்னா எதுல பெருக்கம் உண்டாகும்? அப்போ நம்ம இப்போ ஒரு நெருக்கத்தில் இருக்கிறோம். அப்போ இந்த நெருக்கத்தை ஆண்டவர் பார்த்து என்ன செய்யறாரு? ஒரு பெருக்கத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு. அப்போ இந்த பெருக்கம் எதுல உண்டாகும்? நாம பெருக்கம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எல்லாருக்கும் மைண்ட்ல வர்றது பணத்துல தான் வரும், மணியில தான் வரும், பொருளாதாரத்துல தான் வரும். ஆனா தேவன் சொல்லுகிற வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் உன்னை இடம் கொண்டு பெருகும்படியான காரியத்தை நான் செய்வேன் சொல்றதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது. ஆமேன் சொல்லுவோமே, ஆமேன் சொல்லுவோமே. ஏன்னா இந்த வார்த்தையை கேட்ட உடனே அநேகருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, கர்த்தர் என்ன பொருளாதார காரியத்துல ஒரு நல்ல ஒரு பெருக்கத்தை தருவாரு, பண காரியத்துல நல்ல பெருக்கத்தை தருவாரு, இப்போ ஒரு ஏழ்மையின் காரியத்துல நாங்க இருக்கிறோம், ஆனா இதை விட ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு காலகட்டத்துக்கு கர்த்தர் எங்களை கொண்டு போவார்னு ஒரு எண்ணமுடையவர்களா இருப்பார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை குறித்து இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கல. உங்க பொருளாதார காரியத்தை எப்படியும் கர்த்தர் உயர்த்திடுவார். காரணம் என்னன்னா, நீங்க இப்படிதான் இருக்கணும்னு ஏற்கனவே தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? தீர்மானம் பண்ணியிருக்கிறார். அகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள்ல சேர்த்து வைக்கிறதும் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் பரமபிதா அவைகள் என்ன செய்யறாராம்? போஷிக்கிறாரு. ரோட்ல போற காக்கா, குருவி, இதுக்கெல்லாம் யார் சாப்பாடு போடுறது? யாராவது ஓனர் இருக்கிறாங்களா? சொல்லுங்க. அதுக்கெல்லாம் யார் சாப்பாடு போடுறது? ஓனர் இருக்கிறாங்களா? கிடையாது. ஆனா தேவன் 3 வேளையும், நாம 3 வேளை சாப்பிடுறோம், அது நினைக்கிற நேரம்லாம் என்ன செய்யுது? சாப்பிடுது. அப்போ வசனம் சொல்லுது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்க, அதுங்க விதைக்கிறதும் கிடையாது, அறுக்கிறதும் கிடையாது, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் கிடையாது. இந்த 3 வேலையை தான் மனுஷன் செய்யறான். ஆனா இவைகள் மிருகங்கள் இதை செய்வதே இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, போஷிக்கிறாரு. ஒருவேளை கூட பட்டினி போடல. எப்படியாவது என்ன செஞ்சிடறாங்க? சாப்பாடு எங்கேயாவது போய் என்ன செஞ்சிடுது? சாப்பிடுது. ஆனா வசனம் சொல்லுது, அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். ஆமேன் சொல்லுவோமே, ஆமேன். அவைகளை காட்டிலும் நீங்க விசேஷமானவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்பதற்கும் உடுத்துவதற்கும் நாம ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது. காரணம் என்னன்னா, கர்த்தர் நமக்கு அதை ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவாரு. ஆமேன் சொல்லுவோமே, ஆமேன் சொல்லுவோமே. கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரு? ஆட்டோமேட்டிக்கா. அப்ப நம்ம எதுக்கு கவலைப்படணும்? சரி, சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கெல்லாம் கவலைப்பட வேணான்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் வேற எதுக்குங்க கவலைப்படுறது? நீங்கள் எதற்கு கவலைப்பட வேண்டும்? உண்பதற்கும் உடுத்துவதற்கும் நீங்க என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. அப்போ எதற்கு கவலைப்படணும்னா, நாம பெற்றிருக்கிற ரட்சிப்பை குறித்து நாம் கவலைப்படணும். வசனம் தெளிவாய் சொல்லுது எபிரேயர்ல, நீங்கள் அவராலே பெற்ற அந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போம், ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? அப்போ நீங்க பெற்றிருக்கிற அந்த ரட்சிப்பை குறித்து ஒவ்வொரு நாளும் நீங்க யோசிக்கணும். வேதத்துல யோபு என்கிற ஒரு மனிதன் இருந்தார். ஆமீன் சொல்லுவோமே, நல்ல சத்தம் ஆமீன் சொல்லுங்க. இந்த யோபு என்கிற மனிதனை குறித்து நல்லா தெரியும். நிறைய பேர் நமக்கு உபத்திரம் வரும்பொழுது, யோபு மாதிரி நான் என்ன செய்யறாரு? கர்த்தர் என்ன சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா சொல்லுவாங்க. நான் சொல்றேன், யோபு மாதிரி நீங்கள் சோதிக்கப்படுவதே கிடையாது. உங்களுடைய சோதனை உங்களுக்கு பெருசு, ஏன் சோதனை எனக்கு பெருசு. ஆமீன் சொல்லுவோமே, ஆமீன் சொல்லுவோமே. ஏன்னா இன்னொருத்தருடைய சோதனை இன்னொருத்தருக்கு வராது. ஏன்னா உங்க ஃபிங்கர் பிரிண்ட் இன்னொருத்தருக்கு கிடையாது. அதே போல உங்க பிரச்சனை உங்களுக்கு மட்டும்தான். உங்க பிரச்சனை வேற ஒருத்தவங்களுக்கு அதே மாதிரி சேம் பேட்டர்ன்ல ஒரே மாதிரியான பிரச்சனை வரவே வராது. கர்த்தர் அந்த லெவலையும் கொடுக்க மாட்டார். அப்போ இவங்க இவ்வளவுதான் தாங்குவாங்கன்னு சொல்லி அவர்களுக்கு ஏற்ற அளவிற்கு தான் தேவன் அந்த காரியத்தை செய்கிறார். ஆமீன் சொல்லுவோமே. நீங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவது இல்லை. அப்போ ஒரு சோதனையின் காலத்துல நீங்க இருக்கிறீங்கன்னா நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நீ திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதே கிடையாது. உன் கெப்பாசிட்டியை தெரிஞ்சுதான் கர்த்தர் உனக்கு அந்த சோதனையை கொடுக்கிறார். ஆமென்.
ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது. அந்த வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எவ்வளோ தண்ணி பிடிக்கும்? சத்தமாக சொல்லுங்க. 1 லிட்டர் தான் பிடிக்கும். இல்லை நான் 2 லிட்டர் ஊற்றுவேன், நீங்கள் ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? நீங்கள் எவ்வளோ ஊற்றுனாலும் அதில் 1 லிட்டர் தான் நிற்கும். இதே தான் நீங்கள் தான் யாரு? அந்த வாட்டர் பாட்டில். ஆனால் நீங்கள் என்ன தரமா பண்ணுறீங்க? நீங்கள் 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலாக இருக்கிறீங்க, ஆனால் ஆண்டவர் எனக்கு 2 லிட்டர் தண்ணியை ஊற்றினுக்கிறாருன்னு சொல்கிறீங்க. ஆமேன்னு சொல்லுவோமே? கிடையவே கிடையாது. உன் கெப்பாசிட்டி எவ்வளவோ அவ்வளவு தான் கர்த்தர் உனக்கு தருவார். அது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி. அதனால தான் சொல்றார், கொஞ்சத்தில் உண்மையாய் நீ இருக்கும் பொழுது உன்னை அநேகத்திற்கு நான் அதிகாரியாய் மாற்றுவேன். கொஞ்சத்தில் நீங்க உண்மையா இருக்கும் பொழுது, கொஞ்சத்தில் உங்க கெப்பாசிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாரு. அந்த கெப்பாசிட்டி உனக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா அடுத்து உன்னை எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். பாருங்க, 1 லிட்டர் தண்ணி பாட்டிலு அதில் 2 லிட்டர் தண்ணி பிடிக்காது. ஆனால் 1 லிட்டர் தண்ணி பாட்டிலுக்கு மேலே உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் 2 லிட்டர் தண்ணி பாட்டிலை வாங்கிடணும். சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு? உங்களுக்கு 2 லிட்டர் தண்ணி வேணும்னா நீங்கள் 2 லிட்டர் தண்ணி பாட்டில் வாங்கணும். அப்போது 1 லிட்டர் ஊற்றினாலும் மீதம் 1 லிட்டருக்கு உங்களுக்கு இடம் இருக்குது. இப்படி தான் கர்த்தர் உங்களுக்கு சோதனை கொடுக்குறதா இருந்தாலும் இப்படி தான் கொடுப்பாரு, உங்களை பிளஸ் பண்ணுறதா இருந்தாலும் இப்படி தான் பிளஸ் பண்ணுவார். யோபு என்கிற மனிதனை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? யோபு 1வது அதிகாரத்தை வாசிப்போமே. தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். யோபுன்னு ஒரு மனுஷன் இருந்தாரு. அவரோட ஊர் பேரு ஊத்ஸ். அடுத்து அந்த யோபு குறித்து வசனம் சொல்லுது, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனுமாய் இருந்தான். இவனுக்கு 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் இருந்தார்கள். தொடர்ந்து வாசிப்போமே. அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய இருந்தது. பாருங்க, அவன் கிழக்கத்தி புத்திரர்ல எல்லாரை விட பெரியவனா இருந்தான். ஏன்னா அவனோட சம்பத்து ரொம்ப ஜாஸ்தி. இது ஒரு கதை மாதிரி சொல்லி உங்களுக்கு நான் முடிச்சிடுறேன், கவனிங்க. அவனோட சம்பத்து ஜாஸ்தி. அவனுக்கு பாருங்க, இவ்வளவு ஒட்டகம், இவ்வளவு குதிரை, இவ்வளவு ஆடு மாடு, இவ்வளவு கழுதை, இதெல்லாம் இருக்கிறதுனால கிழக்கத்தி புத்திரர்ல அவன் தான் பெரிய ஆளு. அவனுக்கு கீழே, அவனுக்கு மேல யாருமே கிடையாது. எல்லாருமே அவனுக்கு கீழே தான். அவ்வளவு வசதி படைத்தவன், அவ்வளவு ஆஸ்தி அந்தஸ்துகளை உடையவன், அவ்வளவு சௌந்தரியம் உள்ளவன், அந்த அளவுக்கு உத்தமம் உள்ளவன். ஆமென் சொல்லுவோமே. எந்த அளவுக்கு சொத்து இருக்குதோ அந்த அளவுக்கு அவன் உத்தமமா இருந்தான், அந்த அளவுக்கு அவன் பரிசுத்தமா இருந்தான், அந்த அளவுக்கு தேவனுக்கு பயந்து நடந்தான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காரியத்தை பார்த்து ஒரு நாள் பிசாசு தேவனுடைய சமூகத்துல போய் கேட்கிறான், ஆண்டவரே, யோபு சும்மாவா உமக்கு பயந்து நடக்கிறான்? நீங்க எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறீங்க இல்லையா? அவனை வேலி எடுத்து வச்சிருக்கிறீங்க இல்லையா? அவனுக்குரிய சகலத்தையும் நீங்க வேலி எடுத்து வச்சிருக்கிறீங்கல்ல? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவனுடைய ஆடு மாடு, அவனுடைய கழுதை, அவனுடைய ஒட்டகம், அவனை வீட்டில் செய்யற வேலைக்காரங்க, அவனுடைய பிள்ளைங்க, அவனுடைய எல்லா ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் நீங்க வேலி அடைச்சு வச்சிருக்கிறீங்கல்ல? அந்த வேலியை மட்டும் நீங்க எடுத்து போட்டு பாருங்க, யோபு நிச்சயமாய் உங்களுக்கு உண்மையாவே இருக்க மாட்டான், உங்களுக்கு உண்மையாவே இருக்க மாட்டான். இப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? பிசாசை பார்த்து, சரிப்பா நீ என்ன பண்ணு, நான் எடுக்க மாட்டேன், அது எல்லாத்தையும் உன் கையிலே கொடுத்துட்றேன், நீ என்ன பண்ணு, எது வேணா பண்ணு, ஆனா அவன் ஜீவனை மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது, தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை, அவனோட ஜீவனை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். உடனே பிசாசு என்ன பண்றா? கீழே வாசிங்களேன், அந்த வசனத்தை மாத்திரம் வாசிப்போமே. ம் 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 13ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். ம் 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 வந்து
எருதுகள் விழுகிற போது பதட்டப்படாம பொறுமையா வாசிங்க. பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்கையில் ம் 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 என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவர் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டை கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதர வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற பொழுது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலைகளிலும் அடிக்க அது பிள்ளைகள் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் தன் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் இடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். ஆமேன், அல்லேலூயா. பாருங்க, முதல்ல அவனுடைய ஆடு மாடெல்லாம் செத்து போச்சு, அவனோட வேலையாட்கள் எல்லாம் கொண்டுட்டாங்க. அடுத்து அவனோட ஒட்டகங்கள் எல்லாம் போச்சு, அவனோட கழுதைகள் எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காத்தடிச்சு, சடனாக ஒரு காத்தடிச்சு பிள்ளைங்க ஒன்றா கூடி போஜனம் பண்ண அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, இல்லை கட்டடம்லாம் இடிஞ்சு விழுந்து பிள்ளைங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. எல்லாம் ஒரே நாளில் அடுத்தடுத்து என்ன செஞ்சிடுது, ஒரே நாளில் எல்லாமே என்ன பண்ணிது நடந்துச்சு. எல்லாத்தையும் இழந்தவனாய் இப்போ நிற்கிறான். இன்னும் அடுத்து நீங்கள் தொடர்ந்து வாசிங்கன்னா வசனம் சொல்லுது, அடுத்து அவன் சரீரத்துலேயும் வேதனை, சரீரத்துலேயும் வேதனை. மனைவி வந்து ரொம்ப திட்டுறாங்க, நீ இன்னும் கடவுளை பிடிச்சிட்டு இருக்கிறியே, பேசாம ஆண்டவரை தூஷிச்சுட்டு செத்து போயிடு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோ வேதனை. எல்லாம் சன்மார்க்கனா இருந்தவன், உத்தமனா இருந்தவன், உண்மையா இருந்தவன், ஆனா இப்பொழுது ஒரே நாள்ல எல்லா ஆஸ்திகளையும் அந்தஸ்துகளையும் சுகத்தையும் எல்லா ஆரோக்கியத்தையும் இழந்து போயிட்டான். ஒண்ணுமே இல்லை, ஜீரோ. ஆனா ஒன்னே ஒன்று சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஆமீன் சொல்லுவோமே. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம போராட்டம் வரும்பொழுது ஆண்டவரை கொஞ்சம் தப்பாக எடை போட்டுடுறோம். என்ன ஆண்டவர் எனக்கு இப்படி இவ்வளோ நான் ஜெபிக்கிறேனே, இவ்வளவு நான் போராடுறேனே, கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ண மாட்டுறாரு. நான் மறுபடியும் சொல்கிறேன், அவருடைய நேரம் வரும்பொழுது தான் உன்னை தொடுவார், அவருடைய நேரம் வரும்பொழுது தான் உன்னை தூக்குவார், அவருடைய நேரம் வரும்பொழுது தான் உன்னை தாங்குவார். நாம நினைக்கிற நேரத்துக்கெல்லாம் வர்றதுக்கு அவர் நம்ம வீட்டு வேலையாள் கிடையாது. உனக்குன்னு ஒரு நேரத்தை அவர் நியமித்து வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் உனக்கு செய்ய வேண்டியதை நிச்சயமா செய்து முடிப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்குன்னு வைத்திருக்கிற காலத்தில் கர்த்தர் நிச்சயமா இதை செய்து முடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நேரம் வரும் பொழுது கர்த்தர் உனக்கென்று வைத்திருந்து உன்னை தேடி வரும், உங்களை தேடி வரும். உலகத்தில் சொல்லுவாங்க பாருங்க, இது நமக்கு நல்ல நேரம் இல்லை போலையே அப்படின்னுவாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான், ஆனால் உன் நேரம் வருது பார்த்தீங்களா, அது ரொம்ப நல்ல நேரம். ஆமேன்னு சொல்லுவோமே. உங்கள் காலம் வரும்பொழுது கர்த்தர் அதை உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுவோமே. இப்போ பாருங்க, இந்த சம்பவத்தினால யோபு ரொம்ப உடஞ்சி போயிட்டார், எல்லாம் செத்து போயிட்டாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் யோபினுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்குது. வாசிப்போமே. யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போமே. முன்னிலையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 10வது வசனத்துல இருந்து வாசிங்க. 10வது வசனத்துல இருந்து. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். நல்லா கவனிங்க. யோபு இவ்வளவு கஷ்டத்திலையும் தன் சிநேகிதருக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவரே, அவங்களை அடிச்சிடாதீங்க, அவங்கள கொன்றாதீங்க, அவன் தெரியாம பேசிட்டான் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் செய்யும் பொழுது கர்த்தர் யோபோட சிறையிருப்பை மாத்திட்டார். அப்ப சிறையிருப்பை மாத்திட்டாருன்னா என்ன பண்ணாருன்னா, யோபு பாருங்க, தன் சிநேகிதருக்காய் ஜெபித்த பொழுது கர்த்தர் சிறையிருப்பை மாற்றினாராம். அப்போ சிறையிருப்பை மாற்றினார்னா என்ன அர்த்தம்னா, வியாதி என்ன செஞ்சிட்டாரு, சுகமாக்கிட்டார். இப்போ இழந்து போனது பிள்ளைகளை இழந்துச்சான், ஒட்டகங்களை இழந்துச்சான், ஆடு மாடை இழந்துச்சான், வேலையாட்களை இழந்துச்சான், எல்லாத்தையும் இழந்து போயிட்டான், சரீரத்தில் இருக்கிற ஆரோக்கியத்தை இழந்து போயிட்டான். ஆனா இப்ப கர்த்தர் சிறையிருப்பை மாற்றின உடனே, சிறையிருப்பு மாறினது எப்படி தெரியும்,
சரீரம் சரியானதான் தெரியும், அந்த புண்ணெல்லாம் சரியானதான் தெரியும். அப்போ அதெல்லாம் சரியான உடனே கர்த்தர் சிறையிருப்பை மாத்திட்டாருப்பா அப்படின்னு போயிட முடியுமா? இழந்து போனது அநேகம், 10 இழந்துச்சோம், 1 தான் கொடுத்துருக்கிறாரு. திரும்ப மீதி 9 எங்க அப்படின்னு யோபு கேட்கல. அதுக்கு தான் அந்த வசனம் தெளிவாய் சொல்லுது, யோபினுடைய முன்னிலைமை காட்டிலும் கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமால் என்றும் 2ஆம் மகளுக்கு கெத்சியால் என்றும் 3ஆம் மகளுக்கு கிரேனப் என்றும் பெயரிட்டான். போதும், நல்லா கவனிங்க. யோபுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை கர்த்தர் என்ன செஞ்சாரு? கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். அப்ப ஆசீர்வதிச்சார்னா உடம்பு சரியாயிடுச்சு. அது மாத்திரம் இல்ல, அவனுக்கு மறுபடியும் ஆடு மாடுகள் உண்டாச்சு. மறுபடியும் 7 குமாரர்களும். சரி, இப்ப கவனிங்க. ஆடு மாடு கூட காசு கொடுத்து என்ன செஞ்சிட்டு இருப்பாரு? வாங்கிட்டு இருப்பார். ஆடு மாடு கழுதை ஒட்டகம் எல்லாத்தையும் காசு கொடுத்து என்ன பண்ணிட்டு இருப்பாரு? வாங்கிட்டு இருப்பார். சொந்தக்காரங்களாம் கொஞ்சம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இருக்கிறதெல்லாம் லேண்டு கண்டெல்லாம் விற்று என்ன பண்ணியிருப்பாங்க, எதையாவது ஒன்றா பண்ணி. சரி, இப்போ 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும். இப்போ ஒரு பிள்ளை பிறகுது எத்தனை மாதம் ஆகுது? 10 மாதம் வச்சுக்கோமே. அப்போ மொத்தம் 10 பிள்ளை பிறகுது. குறைஞ்சபட்சம் எத்தனை வருஷம் ஆயிருக்கும் சொல்லுங்க? ஒரு பிள்ளைக்கு 1 வருஷம்னா கூட 10 பிள்ளைக்கு 10 வருஷம். நல்லா கவனிக்கணும். கர்த்தர் யோபுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதிச்சார். உபத்திரவத்துக்கு முன்னாடி, உபத்திரவத்துக்கு பின்னாடி. சத்துரு போய் தேவனுடைய சமூகத்தில் நின்று யோபுனுடைய வேலையை எடுக்க சொன்னான். ஆண்டவர் அதுக்கு பர்மிஷன் கொடுத்தாரு. ஆனா ஒன்னுத்துக்கு பர்மிஷன் கொடுக்கல, ஜீவன் எடுக்கிறதுக்கு. ஆனா இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம், கர்த்தர் யோபு சோதிச்சதுக்கு அப்புறம், யோபுவினுடைய ஆயுசு நாட்களையும் கர்த்தர் பெருக பண்ணினார். ஆமீன் சொல்லுவோமே. அவன் ஆயுசு நாள் எவ்வளவா இருந்துச்சுன்னு தெரியல. ஆனா மறுபடியும் 10 பிள்ளைகளை பெற்றெடுக்க கூடிய ஆயுசு நாட்களை, ஆயுசை கெட்டியாக்கிட்டார் ஆண்டவர். ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. அப்ப பாருங்க, நல்லா கவனிக்கணும். யோபினுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமை ஆசீர்வாதமாய் இருந்ததா? கர்த்தர் இரட்டத்தனை ஆசீர்வதிச்சாராம். அப்போ அவனுக்கு 10 பிள்ளைகள் பிறக்கிறவளுக்கு அவனுக்கு ஆரோக்கியத்தை டபுள் போர்ஷனா கொடுத்திருக்கிறாரு. ஆரோக்கியம் இரட்டத்தனையா உண்டாயிருக்கு. பிள்ளைகள் வளர பாருங்க, 7 பிள்ளைகள், 7 ஆண் பிள்ளைங்க, 3 பெண் பிள்ளைங்க. நல்லா ஒரு 20-25 வயசுல இருக்கிற பிள்ளைங்க திடீர்னு செத்து போயிட்டு மறுபடியும் அதே பிள்ளைகள் 7 குமாரர்கள் 3 குமாரத்திகள் மறுபடியும் பிறக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம்! கர்த்தர் எடுத்ததை அப்படியே கொடுக்கிறவர் அல்ல, எடுத்த காரியத்தை 2ஆக்கி கொடுக்கிறவர். ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் எதை எடுத்திருக்கிறாருன்னா அதை இரட்டத்தனை ஆசீர்வதிப்பாரு. யோபுனுடைய வாழ்க்கையில சத்துரு நினைச்சா அவன் கிட்ட இருக்கிற பொருளை எடுத்துட்டோம், அவன்கிட்ட இருந்த பிள்ளைகள் எடுத்துட்டோம், அதை எப்படி ஆண்டவர் திருப்ப கொடுத்துருவாரு. ஆனா ஆண்டவர் திருப்பி கொடுத்தது பிள்ளைகளை மாத்திரம் கிடையாது, சொத்து பத்துகளை மாத்திரம் கிடையாது, அவனுடைய ஆயுசு நாட்களையும் ரெட்டிப்பாக்கினார். ஆமீன் சொல்லுவோமே. அந்த ஆயுசு நாட்களை ரெட்டிப்பாக்குனதுக்கு காரணம் ஒரு ஆரோக்கியம். அப்போ இந்த வருஷம் நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாயின்னு சொன்னதுக்கான முக்கிய அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை நல்ல ஆரோக்கியமுள்ள ஒரு வாழ்க்கையில இந்த ஆண்டுல கொண்டு போக போகிறார். ஆமீன் சொல்லுவோமே. அது வியாதியின் பாதையா இருந்தாலும் சரி, அது உபத்திரவத்தின் பாதையா இருந்தாலும் சரி, அது கண்ணீரின் பாதையா இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட ஒரு பாதையா இருந்தாலும் சரி, நீங்க எதெல்லாம் நெருக்கத்தை அனுபவிச்சீங்களோ, எந்தெந்த காரியத்துல நெருக்கப்பட்டீங்களோ, அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு பெருக்கத்திற்குள்ளாக இந்த ஆண்டுக்குள்ள கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார். ஆமீன் சொல்லுவோமே, ஆமீன் சொல்லுவோமே. எங்கெங்கெல்லாம் நீங்க நெருக்கப்பட்டீங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் ஒரு பெருக்கத்தை வைத்திருக்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்றார். நம்ம பெருக்கம்னு சொன்ன உடனே பணம் காசை நினைக்க கூடாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பணம் காசை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? அது வரும், அது போகும். அது எப்போ தேவையோ கர்த்தர் அப்ப உன் கருத்துல தருவாரு.
எப்போ வேணாமோ உங்க கரத்துல இருந்து எடுப்பாரு. ஆனா உங்களுக்கு முக்கியமா தேவையானது என்ன தெரியுமா? ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி நீங்க இந்த வருஷம் ஃபுல்லா ஆரோக்கியமா இருப்பீங்க. சொல்லுங்க பாப்போம். ஆமென். இனி உங்களுக்கு நோய் கிடையாது, இனி உங்களுக்கு வியாதி கிடையாது, இனி சத்துருட எந்த எதிர்ப்பும் உங்களுக்கு நேரா வராது. காரணம், கர்த்தர் இந்த வருஷத்துல உன்னை பெருக பண்ண போகிறார். அப்போ உன் குறைவுகளை நிறைவாக்குகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுவோமே. அது கீழே இன்னொரு வசனத்தை நம்ம தொடர்ந்து வாசிப்போம். இதற்கு பின்பு 16ஆம் வசனம். இதற்கு பின்பு யோபு 440 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தாராம்? 140 வருஷம். ஆமென் சொல்லுவோமே. ஆமென். 140 வருஷம் கர்த்தர் அவனோட ஆயுசு நாட்களை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார். அவனுக்கு உபத்திரவத்தை கொடுத்து அவனை எப்படியா போட்டு தள்ளிடலான்னு பிசாசு பார்த்தான். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? எதெல்லாம் எடுத்தானோ அதை மட்டும் திரும்ப கொடுக்கல, மீதி இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்டார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். ஆண்டவரை நம்பிடுங்க முழுசா. அவரை முழுசா நம்பிட்டீங்கன்னா, அவர் கருத்துல உங்களை கொடுத்துட்டீங்கன்னா, உங்களை எந்த சூழ்நிலையிலும் உங்களை கைவிட மாட்டார். யோபு தன்னுடைய வாழ்க்கையில படாத உபத்திரமே கிடையாது. ஆனா தேவன் அவனை இரட்டத்தனையா மறுபடியும் ஆசீர்வதிச்சார். அவன் எதெல்லாம் இழந்து போனானோ எல்லாத்தையும் மறுபடியும் கர்த்தர் கொடுக்க வைத்தார். 2023 வரைக்கும் நீங்கள் இழந்து போனது போதும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க இழந்ததெல்லாம் போதும், நீங்க பட்டதெல்லாம் போதும், நீங்க போராட்டத்தை அனுபவிச்சதெல்லாம் போதும். இனி உங்களோட வாழ்க்கையில அது எல்லாத்தையும், அந்த நெருக்கத்தெல்லாம் கர்த்தர் நிறுத்திட்டு ஒரு பெருக்கத்தை கட்டளையிட போகிறார். ஆமென். அப்போ யோபு அதை ஏற்றுக்கொண்டார். ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டார், கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தார். தாயோட வயிற்றுல இருந்து வரும்போது நான் நிர்வாணியா வந்தேன், ஒண்ணுமே இல்லாம வந்தேன். இப்ப நான் ஒண்ணுமே இல்லாம இருந்தா கூட எனக்கு கவலை இல்லை. ஏன்னா அவர் கொடுத்தது, அவர் எடுத்தது. ஏன் ஆண்டவர் எனக்கு இதை செய்யணும்? ஏன் ஆண்டவர் எனக்கு இதை அனுமதிக்கணும்? தயவு செஞ்சு கேட்காதீங்க. அவர் அனுமதிக்கிறதுக்கு அவருக்கு உரிமை உண்டு, அவர் எடுக்கிறதுக்கு அவருக்கு உரிமை உண்டு, திரும்ப கொடுப்பதற்கும் அவருக்கு உரிமை உண்டு. ஆமென் சொல்லுவோமே. ஏன்னா நீங்க உங்களுடைய ஓனர் கிடையாது. நீங்க உங்களுக்கு ஓனர் இல்லை, உங்க ஓனர் மேல இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. ஏசப்பா தான் உங்களுக்கு ஓனரு, ஏசாமி தான் உனக்கு ஓனரு. உனக்கு என்ன செய்யணும், ஏது செய்யணும்ன்றது அவர் ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டார். ஆகவே நீங்கள் குறுகி போவதில்லை, கர்த்தர் உங்களை பெருக பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்கப்பட்ட இந்த வேத வார்த்தையின்படி நீங்கள் விசுவாசத்தோடு கூட உறுதியாய் இந்த வருஷத்தினுடைய துவக்கம் நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீங்க எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க துவக்கத்துல எப்படி நினைத்தீர்களோ அதே எண்ணத்தோடு முடிவு வரைக்கும் ஓடுங்க. கர்த்தருடைய கரம் உங்க கூட இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமே. கர்த்தருடைய வலது கரம் உங்க கூட இருக்கிறது. பிசாசுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்த தேவன் யோபுனுடைய ஜீவனை எடுக்கிறதுக்கு மாத்திரம் அனுமதி